சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவருங்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். ராகு சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுப்பாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மே மாதம் அப்படிங்கிறது என்னன்னா, 4 குடைய சூரியன் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துக்குடைய சூரியன். அவர் யாரு? சூரியனே உடம்பில் இருப்பதால் பெரும்புகழ் செருகிறது. சூரியனோடு சேர்ந்த 2-5 கூடிய புதனும் இருக்கிறார் உடம்புல. அப்போ புதாதித்ய யோகம் என்பது உடம்புல உண்டாயிடுது. புதாதித்ய யோகம் உடம்புல, யோகாதிபதி உடம்புல உட்கார்ந்து இருக்கும்போது பார்க்கும் இடமெல்லாம் சக்தி, நோக்கும் இடமெல்லாம் சக்தி. இப்போ பாரதியார் சொல்லுவார், அந்த மாதிரி பார்க்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கு எனர்ஜியாக ஒன்றும். இப்போ சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு துரியோதனனையும் தர்மனையும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இந்த ரோட்டில் போகும்போது பார்க்குறதெல்லாம் சொல்லுன்னு சொன்னாராம். அப்போ துரியோதனன் என்ன பண்ணான்னா, பார்க்குறதெல்லாம் ஒரு குழந்தை அழுகிறது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டெத்து வீடு, இந்த பக்கம் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள், 4 திருடர்கள் கண்ணில் பட்டாங்க, இப்படின்னு நெகட்டிவாகவே சொன்னானா. இப்போ தர்மராஜா என்ன பண்ணாராம், ரோட்டில் நடந்து போயிட்டு, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், நான் 2 இது மாதிரி காதலிப்பவர்களை கண்டேன், ஒரு நாய்க்குட்டி இன்னொரு குட்டி நாயை அன்பு செலுத்திய தாய்மையை கண்டேன், இதை கண்டேன் அதை கண்டேன்னு நல்லதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்போது கிருஷ்ணர் சொன்னாராம், எனக்கு ஏன் இந்த மாறுபட்ட கருத்துக்கள்ங்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, உங்கள் கண்களில் தீய கண்கள், அதனால் வெறும் கெட்டதாக தெரியுது. நெகட்டிவாக இருக்கிறவனுக்கு உலகம் நெகட்டிவாக. சில பேர் காலையில் வாட்ஸ்அப் அனுப்புவான், சார் இந்த குழந்தைய எப்படி சிக்கி கொண்டு அழுகிறது பாருங்கள் அப்படின்னு. இவங்க கூடலாம் சேராமல் இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நெகட்டிவாக தாட்ஸ் இருக்கிறவன் நம்மெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு உங்களை திருப்பி கேட்குறவங்க கூட பழகாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்க கூட மட்டும் இருக்குது. காரணம் என்னவென்றால், வெற்றி என்பது உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கிற இன்புட்டு, நீங்கள் மைண்டுக்குள்ளே கொடுக்குற ஃபீடில் இருக்குது. இப்போ புதனும் ஆதித்யனும் உடம்புல உட்காந்து நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஏது திண்ணில் ஏதிரியே இல்லை நம்பிக்கை கொள். சார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை? நிறைய பணம் தேவை, அப்பா அம்மா சப்போர்ட் தேவை, அது தேவை. ஜெயிக்கணும்னு முதல்ல நீங்கள் நினைக்கணும். யாரெல்லாம் தான் ஜெயிப்போன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. காரணம் என்னவென்றால், அவன் முடிவு பண்ணிட்டான் ஜெயிக்கணும்னு, அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். அந்த மாதிரி தான் புதாதித்ய யோகம் உடம்புல இருக்கும் பொழுது மாபெரும் வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் செல்லுகிறது. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அப்போது 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். பொன்னார் மேனியனே, குரு பகவான் 2ஆம் வீட்டு இருக்கும்போது தங்கமாக தருவார். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க. ஒரே நகை தான். அட்சய திருத்து வேறு வரப்போகுது. இப்போயே வீட்டில் சொல்லி வச்சுருங்க. சார் பெரிய நம்ம ஒன்றும் அம்பானி தம்பி கும்பானி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் அப்படி 300 பவுன் 400 பவுன் எடுக்கிற ஆள் கிடையாது. ஏதோ ஓவர் டைம் பார்த்து அந்த 1 கிராம் நகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அந்த எளிய மக்களோட சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய பதிவுகளில் நிறைய பேர் அப்படியே மில்லியனருக்குலாம் ஜோதிடம்லாம் சொல்கிறாங்க. நான் மக்கள் கலைஞன், எளிய மக்களோடு பழகிறவன், எனக்கு உங்களோட வழி தெரியும். அதாவது எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 1 கிராம் தங்க காசுக்கு நம்ம அப்பா 2-3 நாள் ஓவர் டைம் பார்த்தாரு பாருங்க. அந்த உழைப்பில் கிடைக்கிற அந்த தங்க காசு இருக்குது பார்த்தீங்களா, அடடா இதுக்கு மதிப்பே கிடையாது.
வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஆயிடுவீங்க, நீ நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் கூட பாருங்க அந்த சந்தோஷம் வராது. அழகாக ஒரு அது பாட்டு ரஜினி சொல்லுவார், கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தால் தூக்கம் கண்ணை சுற்றுமே அது அந்த கார். ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்போ பாருங்க நீங்கள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. நல்லா புரிஞ்சிங்களா? 1500 ரூபா சம்பளத்தில் நீங்கள் உண்மையிலே நிம்மதியாக இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாம் இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? மனசை நீங்கள் பெருசாக்கிட்டீங்க. குட்டி குட்டிட்டாரு 10,000 ரூபாய் கடை வாங்குவோம் சார் பக்கத்து வீட்டில், அதை நியாயமாக திருப்பி கொடுப்போம், நல்லா இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். இப்போ 10,000 ரூபாய் பேங்க்கில் கடன் கேட்டால் 10 லட்ச ரூபா கொடுத்துட்றான். 10 லட்ச ரூபாய் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போண்டா வாங்கி தின்னுட்டு 10 நாளில் போயிடுச்சு. அதை உக்காந்து 5 வருஷம் அடைக்கணும். எதுக்கு இவன் 10 லட்சம் கொடுத்தான்னு தெரியல. என் வாழ்க்கை நிம்மதியாக தானே போயிட்டு இருந்தது. அந்த 2ஆம் இடத்துல அந்த புதன் வரும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, குருஜி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, எனக்கு வந்து ஒரு கார் இல்லை, BMW இல்லை, ஆடி இல்லை. அட ஏங்க நீங்கள் வேற கஜினி படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அம்பாசிடர் கார் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுதாங்க சந்தோஷம். சந்தோஷத்தை வெளியில் தேடாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் தான் சந்தோஷம், நீங்கள் தான் சந்தோஷம். அப்போ 2-5 கூடியவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி சேரப்போகிறது, நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க. அடுத்து 11ஆம் வீட்டிலே சனி லாபத்தை தருகிறார். லாபத்தை தரும்பொழுது என்ன ஆகுறதுன்னா, இது போன வருடமெல்லாம் தொழிலில் விதைச்சிருப்பீங்க, எதுக்கு கம்பெனிக்கு எதுக்கு இந்த தொழிலை தொடங்கணுன்னே தெரில, காலைல கடையை திறந்து வச்சு உட்காந்தா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வாட்டர் வாஷ் கடை வச்சுருக்கீங்கிறது போன வருஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இந்த வருஷம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. யார் வாட்டர் வாஷ் பண்ணாலும் உங்கள் கடைக்கு தான் வருவாங்க, ஒரே கூட்டம் தான். பிஸ்னஸ் திடீர்னு சூடு பிடிச்சிடும் சார். அது சூடு பிடிச்சதுக்கப்புறம் அதையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரே பக்கத்து ஊருக்காரெல்லாம் வருவான், ஊர் விட்டு ஊர் வந்து உங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் 300 ரூபா வியாபாரம் தான், ஆனால் 300 ரூபா அப்படி யோசிக்கணும் நீங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லாபம் அதிகமாகிறது. ஸோ அடுத்ததாக ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், அரசனை போல் யோகம் உண்டு. தொழில் வளர்ச்சி என்பது தாறுமாறாக இருக்கும், சூப்பராக இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் பரிமாணங்களை அடையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அடுத்ததாக 12 கூடிய செவ்வாய் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். செவ்வாய் ஒரு பக்கம், ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறான். எல்லாமா சேர்ந்து பிரமாதமாக இருக்க போது இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தங்கத்திலே அடைவீர்கள். கீழ்பெற்றிருக்கிற இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலே துவக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் மலேசியா வருகிறேன், மலேசியா வாழ் மக்களை நேரடியாக சந்திக்கிறேன். என்கிட்ட டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ணே கொடுங்க, வைஃபை கனெக்ட் பண்ணி